நமஸ்தே, வெல்கம் டு நிஃபியாஸ் ஆன்லைன் ஹிந்தி அகாடமி. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ என்சிஆர்டி சொல்யூஷன் கிளாஸ் 10 சாப்டர் 16 பட்ஜர் மே டூட்டி பற்றியா இந்த லெசனில் இருக்கக்கூடிய 50 to 60 வேர்ட்ஸ் கொஸ்டின் ஆன்சர் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் சொல்ல மீனிங்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நீங்கள் எக்ஸாம் அப்போ படிக்கும்பொழுது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ओके, प्रश्न 1. गांधी जी में नेतृत्व की अद्भुत क्षमता थी. உதாரண சஹித் இஸ் பாத் கி புஷ்டி கீஜியே. ஆக்சுவலாக காந்திஜி கிட்ட அந்த லீடர்ஷிப், ஓகேவா, தலைமை பண்பு அப்படின்றது ரொம்ப வண்டர்ஃபுல்லாக, அந்த கெப்பாசிட்டி வந்து அவர்கிட்ட ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், ஒரு உதாரணம் கொடுத்து அதை ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல நேத்ருத்வ அப்படின்னா லீடர்ஷிப், அத்புத் அப்படின்னா அருமையான, அதாவது வண்டர்ஃபுல், ஷம்தா அப்படின்றது கெப்பாசிட்டி, அப்படி இல்லைன்னா எபிலிட்டி. ஓகேங்களா? ஸோ உத்தர் வாஸ்தவ மே காந்திஜி கே நேத்ருத்வ மே அத்புத் ஷம்தா தி. உண்மையாக சொல்லணும் அப்படின்னா காந்திஜியினுடைய லீடர்ஷிப்பில் ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு கெப்பாசிட்டி இருந்துச்சு. வே व्यावहारिकता को पहचानते थे, उसकी कीमत पहचानते थे और उसकी कीमत जानते थे. அவர் व्यावहारिकता அப்படின்னா ப்ராக்டிகாலிட்டி, ப்ராக்டிகாலிட்டி அப்படின்னா என்ன, நடைமுறை. ஸோ நடைமுறைக்கு எது சரிப்பட்டு வரும், அதாவது நடைமுறையை பற்றி ரொம்ப நல்லா தெரிஞ்சவர். ஓகேங்களா? ஸோ வியாவஹாரிக்தா அப்படின்னா ப்ராக்டிகாலிட்டி, தமிழில் நடைமுறை. நடைமுறை என்ன அப்படின்றத அவருக்கு நல்லா பகச்சாந்தது, அவர் வந்து அதை நல்லா உள்வாங்கியிருந்தார். உஸ்கி கிமத், அதனோட வேல்யூ என்ன அப்படின்றது அவருக்கு நல்லா தெரிஞ்சிருந்தது. அவர் உஸ்கி கிமத் ஜான்தே தே. ஸோ அதனோட வேல்யூ இதுதான் அப்படின்றத அவருக்கு நல்லா புரிஞ்சிருந்தது. वे कभी भी आदर्शों को व्यावहारिकता के स्तर पर उतरने नहीं देते थे, बल्कि व्यावहारिकता को आदर्शों पर चलाते थे. அவர் எப்போவுமே, இந்த இடத்துல ஆதர்ஷம் அப்படின்னா ஐடியலிஸ்டிக் பர்சன் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருவோம். ஐடியல் அப்படின்னா என்னென்னா, அதாவது எந்த விஷயம், அதாவது ஒரு பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு திங்கிங் உடைய ஒரு பர்சனாக தான் நம்ம ஆதர்ஷ், ஐடியலிஸ்டிக் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலி இப்போ காந்திஜி இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வே கபி ஆதர்ஷோं को व्यावहारिकता के स्तर पर उतरने नहीं देते थे. அவர் எப்போவுமே அந்த குட் தாட், அந்த பாசிட்டிவ் தாட் இருக்கு இல்லையா, அந்த ஆதர்ஷம், அந்த ஐடியலிஸ்டிக்கை வந்து व्यावहारिकता के स्तर पर, இந்த நடைமுறை, அந்த ப்ராக்டிகாலிட்டி அளவுக்கு அதை கீழே எடுத்துகிட்டு வராமல் உத்தர்னே நஹி தேத்தே, அதை வந்து கீழே கொண்டு வர மாட்டாராம். அதாவது கீழே கொண்டு வரது என்னென்னா, அதை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணுற மாதிரி பண்ண மாட்டார். பல்கி வியாவஹாரிக்தா கோ ஆதர்ஷோம் பர் சலாத்தே தே. ஆனால் என்ன பண்ணுவார்னா, நடைமுறையோட அந்த அந்த ஐடியலான ஒரு தாட்டை வந்து ரெண்டுமே வந்து சமமாக நடத்துவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ராக்டிகாலிட்டி ப்ளஸ் ஐடியலிஸ்டிக். ஓகே, ஸோ ஐடியலிஸ்டிக் அப்படின்னா ட்ரீம் ஆஃப் பர்ஃபெக்ஷன், அதாவது எந்த வேலை செஞ்சாலுமே நம்மளும் பர்ஃபெக்டாக இருக்கணும், என்னோட ஆப்போசிட்டில் இருக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கணுன்ற ஒரு தாட் உள்ளவங்கள தான் நம்ம ஐடியலிஸ்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, வே சோனே மே தாபா நஹி பல்கி தாபே மே சோனா மிலாக்கர் உஸ்கி கிமத் படாதே தே. அவர் வந்து சோனா மே தாபா நஹி, அதாவது தங்கத்தில் வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட கோல்டும் இருக்குது, காப்பரும் இருக்குது. கோல்டில் காப்பர் சேர்த்தா வேல்யூ ஆட் பண்ண முடியும். வேல்யூ ஆட் பண்ணுறதா மீனிங்கா, இல்லை காப்பரில் கோல்டு ஆட் பண்ணுறதுனால வேல்யூ ஆடிங்கா? கோல்டு வந்து எதுவுமே ஆட் பண்ணாமல் இருந்தாலே அது ஆல்ரெடி வேல்யூ தான். ஸோ அதனால் அது கூட காப்பர் ஆட் பண்ணுறதுனால அதுக்கு பெரிய வேல்யூ வரப்போகிறது கிடையாது. ஆனால் காப்பர் கூட நீங்கள் கோல்டு ஆட் பண்ணிங்கன்னா அது காப்பருக்கு வேல்யூ. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. வே சோனையுமே தாபா நஹி, அவர் கோல்டோட காப்பரை சேர்க்கலை, பல்கி தாபேமே சோனா மிலாக்கர், காப்பரோட கோல்டை சேர்த்து அதனோட வேல்யூவை அதிகப்படுத்தியிருக்காரு. காந்திஜி ने सत्याग्रह आंदोलन, भारत छोड़ो आंदोलन, असहयोग आंदोलन व दांडी मार्च जैसे आंदोलनों का नेतृत्व किया तथा सत्य और अहिंसा जैसा शाश्वत मूल्य समाज को दिए. காந்திஜி வந்து இது மாத்திரம் இல்லாமல் சத்தியாகிரக ஆந்தோலன், ஸோ இந்த மூமெண்ட்ஸில் எல்லாமே வந்து அவர் பங்கு பெற்றிருக்காரு. அப்புறம் சத்திய और அஹிம்சா, அதாவது ட்ரூத், அதுக்கப்புறமா அஹிம்சா அப்படின்னா அஹிம்சை முறையில் நான் வைலன்ஸ். ஸோ இதை வந்து இந்த சொசைட்டிக்கு இந்த வேல்யூ வந்து கொடுத்துருக்காரு. சாஸ்வத் மூல்ய, சாஸ்வத் அப்படின்னா இட்டர்னல், எப்பயுமே இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ வந்து இந்த சொசைட்டிக்கு கொடுத்துருக்காரு. சமாஜ் அப்படின்னா சொசைட்டி. भारतीयों ने गांधी जी के नेतृत्व से आश्वस्त होकर उन्हें पूर्ण सहयोग दिया. பாரதியோனே, ஸோ நம்ம இந்தியன்ஸ் வந்து என்ன பண்ணோன்னா, காந்திஜியினுடைய இந்த லீடர்ஷிப் நம்ம பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம், எல்லா விஷயங்களும் அவர் சொன்னது, அவரை என்ன பண்ணோன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம்.
इसी अद्भुत क्षमता के कारण ही गांधी जी देश को आज़ाद करवाने में सफल हुए थे. இந்த ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு லீடர்ஷிப் கெப்பாசிட்டி அவர்கிட்ட இருந்ததுனால மாத்திரம்தான் இந்த அதாவது நம்ம இந்தியா வந்து ஃப்ரீடம் வாங்கிறதுக்கு இண்டிபெண்ட் ஆகிறதுல சக்ஸஸ் ஆனதுக்கு ரீசன் வந்து இவருடைய லீடர்ஷிப்பும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா வியாவஹாரிக்தா அப்புறம் ஆதர்ஷ். ஓகே, प्रश्न 2. आपके विचार से कौन से ऐसे मूल्य है जो शाश्वत है? वर्तमान समय में इन मूल्यों की प्रासंगिकता स्पष्ट कीजिए. आपके विचार में एक्चुअली நம்மளுடைய based on our thought, based on our idea, कौन से ऐसे मूल्य जो शाश्वत है, எந்த வேல்யூ வந்து எவர் லாஸ்டிங்கான, அதாவது எந்த இது வந்து எவர் லாஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ அப்படின்னு கேட்குறாங்க. வர்த்தமான் சமயமே, வர்த்தமான் அப்படின்னா இப்போ இருக்க அந்த ப்ரெசண்ட்டில் வந்து அதுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கேட்குறாங்க. उत्तर, आज व्यावहारिकता का जो स्तर है उसमें आदर्शों का पालन नितांत आवश्यक है. இன்றைக்கு இந்த நடைமுறையோட அந்த ஒரு லெவல் இருக்கு இல்லையா, அந்த லெவலில் உஸ்மே ஆதர்ஷம் கா பாலன், அதில் வந்து அந்த ஐடியல் அந்த தாட்டையும் வந்து நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக அதனோட சேர்த்து நம்ம எடுத்துக்கிறது எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஜ் வியாவஹாரிக்தா கா ஜோ ஸ்தர் ஹை உஸ்மே ஆதர்ஷோं का पालन नितांत आवश्यक है. ஸோ ப்ராக்டிகாலிட்டி ப்ளஸ் ஐடியல் தாட் இது ரெண்டுமே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நித்தாந்த் आवश्यक அப்படின்னா இஸ் வெரி इम्पॉर्टेंट. ओके, व्यवहार और आदर्श दोनों का संतुलन व्यक्तित्व के लिए आवश्यक है. व्यवहार அப்படின்னா பிஹேவியர், ஆதர்ஷ் அப்படின்னா அந்த தாட். நான் சொன்னேன் இல்லையா, பர்ஃபெக்டாக நானும் பர்ஃபெக்டாக இருக்கணும், என் கூட இருக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கணுன்ற ஒரு தாட் தான் அந்த ஆதர்ஷ் ஐடியல். ஓகே, வியவஹார்னா பிஹேவியர். ஸோ நம்மளோட பிஹேவியரும் சரி நம்மளோட தாட்டும் சரி ரெண்டுமே தோனோங்கா சந்துலன், சந்துலன்னா பேலன்ஸ், ரெண்டுத்தையுமே நம்ம சரிசமமாக பேலன்ஸ் பண்ணணும். இது ரெண்டுத்தையுமே பேலன்ஸ் பண்ணுறது எதுக்கு அவசியம் அப்படின்னா நம்மளுடைய பர்சனாலிட்டி. ஸோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் आवर पर्सनालिटी. व्यक्तित्व मीन्स पर्सनालिटी. कथनी और करनी के अंतर ने समाज को आदर्श से हटाकर स्वार्थ और लालच की ओर धकेल दिया है. கத்தனி और करने के अंतर ने, ஆக்சுவலாக அந்த கத்தனி और करने அதாவது சொல்கிறது ஒன்று செய்கிறது. ஓகே, டெல்லிங் அண்ட் டூயிங் கே அந்தர்னே இதனுடைய டிஃப்ரென்ஸில் சமாஜ்கோ ஆதர்ஷ் சே ஹட்டாக்கர், இந்த சொசைட்டியை வந்து நம்ம அந்த தாட், அந்த பர்ஃபெக்ஷன் அப்படின்ற அந்த தாட்லேருந்து நகர்த்தி எங்கே கொண்டு போய் இதாக இருக்குன்னா ஸ்வார்த் और லாலச், செல்ஃபிஷ்னஸ், க்ரீடி அந்த இதில் தான் கொண்டு போய் நிறுத்தியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சத்ய, அஹிம்சா, பரோப்கார் ஜெய்சா மூல்ய சாஸ்வத் மூல்ய ஹே. இப்போது இப்போ தான் நம்ம ஆக்சுவலான ஆன்சருக்கே வரும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆக்சுவலாக. சத்ய, ட்ரூத்து, அஹிம்சானா நான் வயலன்ஸ், பரோப்கார் அப்படின்னா ஹெல்பிங் அதர்ஸ், ஜெய்சே மூல்ய இந்த வேல்யூஸ் தான் சாஸ்வத் மூல்ய. சாஸ்வத் அப்படின்னா எவர் லாஸ்டிங், எப்பயுமே இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ. இந்த லைனை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி இருக்க லைன் அந்த கத்தனி ஒரு கர்னி அது நீங்கள் மென்ஷன் பண்ணலான்னு பரவாயில்ல, இந்த லைனை ப்ராப்பராக மென்ஷன் பண்ணுங்கள். शाश्वत मूल्य वे होते हैं जो पौराणिक समय से चले आ रहे हो, वर्तमान में भी जो महत्वपूर्ण हो तथा भविष्य में भी जो उपयोगी हो. அதாவது எது சாஸ்வத் மூல்ய, எது எவர் லாஸ்டிங் வேல்யூ அப்படின்றது என்ன அப்படின்னா பௌராணிக் சமய், பௌராணிக்னா ஏன்ஷியன் டைம்ஸில் இருந்த அந்த விஷயங்கள், சலே ஆரஹேஹோ சமயசே அந்த ஏன்ஷியன் டைம்லேருந்து நடந்துட்டு வந்த விஷயம், வர்த்தமான் மேபி ஜோ மகத்துவபூர்ண ஹோ அந்த விஷயம், அந்த ஏன்ஷியன் டைம்ஸ் நடந்த சில விஷயங்கள் ப்ரெசண்ட்லேயும் ரொம்ப மகத்துவம் வாய்ந்த, அதாவது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ததா பவிஷ்ய மேபி, பவிஷ்யனா ஃப்யூச்சர், அந்த ஏன்ஷியன்ட்டில் நடந்தது ப்ரெசண்ட்லேயும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, ரொம்ப சிறப்பாக இருக்குது, அது ஃப்யூச்சர்லேயும் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏ பிரத்யேக் கால்மே சமான் ரஹே, பிரத்யேக் இது வந்து ஒரு காலத்துலேயுமே இது வந்து சமமாக தான் இருக்கும், சிமிலராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. யுக, ஸ்தான் ததா சால் கா இன் பர் கோய் பிரபாவ் ந படா, யுகங்கள் கடந்தாலும் சரி பல வருஷங்கள் ஆனாலும் சரி இதில் எந்த ஒரு மாற்றங்களும் நிகழாது அப்படின்னு சொல்கிறாங்க. வர்த்தமான் சமய் மேபி இன் சாஸ்வத் மூல்யோं की प्रासंगिकता बनी हुई है. வர்த்தமான் சமய், ஸோ இந்த ப்ரெசண்ட் டைம்லேயுமே இந்த சாஸ்வத் மூல்யம், இந்த எவர் லாஸ்டிங் வேல்யூனோட இது வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் இன்னி வரைக்கும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பிராசங்கிக்தா அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ், முக்கியத்துவம்.
सत्य और अहिंसा के बिना राष्ट्र का कल्याण नहीं हो सकता. ஸோ ட்ரூத் அண்டு நான் வயலன்ஸ் இது ரெண்டும் இல்லாமல் நம்ம நாடு வந்து நம்மளோட நாடு வந்து அதாவது எந்த ஒரு குட்னஸுமே பெருசாக அடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. शांतिपूर्ण जीवन बिताने के लिए परोपकार, त्याग, एकता, भाईचारा तथा देश प्रेम की भावना का होना अत्यंत आवश्यक है. சாந்திபூர்ண ஜீவன் அதாவது ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும்னு நினச்சோன்னா பரோப்கார் ஹெல்பிங் அதர்ஸ், தியாகம், ஏக்தான யூனிட்டி, பாய்ச்சாரான பிரதர்ஹுட் ஆர் தேஷ் பிரேம் ஆர் லவ் ஃபார் கண்ட்ரி இந்த எல்லா விஷயங்களுமே இருந்தால் தான் இந்த எல்லா விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கணும். அத்தியந்த அவசியம்னா கண்டிப்பாக இருந்தால் தான் நம்மளோட லைஃப் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. शाश्वत मूल्य युगों युगों तक कायम रहेंगे. இந்த எவர் லாஸ்டிங்கான இந்த வேல்யூஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா யுகம்னா ஏஜஸ் ஆஃப்டர் ஏஜஸ். ஸோ எத்தனை வருடங்கள் கடந்தாலுமே இதே மாதிரி தான் ரிமைன் ஆகிருக்கும். காயம் ரஹேங்கன்னா இட் வில் ரிமைன் பர்சிஸ்டிங். ஸோ இதே மாதிரி தான் அது கண்டினியூ ஆகிட்ருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் விஷயமே என்ன அப்படின்னா உங்களோட ஐடியாவை தான் எழுத சொல்கிறாங்க. எவர் லாஸ்டிங் எப்பயுமே இருக்கக்கூடிய வேல்யூஸ் என்னென்ன அப்படின்றதான் கேட்குறாங்க. ஸோ இந்த லாஸ்ட்டு 4 லைன்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட், அது கொஞ்சம் முக்கியத்துவமாக பார்த்துக்கோங்க. ஒரு ஃபஸ்ட்டு 2 லைன் நல்லா பார்த்துக்கோங்க. प्रश्न 3, आपने जीवन की किसी ऐसी घटना का उल्लेख कीजिए जब शुद्ध आदर्श से आपको हानि लाभ हुआ हो. शुद्ध आदर्श में व्यावहारिकता का पुट देने से लाभ हुआ हो. ஆக்சுவலாக இந்த பிரச்சனைக்கு வந்து உத்தர் வந்து அதாவது உங்களோட இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரிலேட்டடாக நீங்கள் லெசனில் படிச்சிருப்பீங்க இல்லையா, அது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது ஓனாக உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுதுன்னா நீங்கள் அதை வந்து நரேட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் வேறு கொஷின்ஸ் படித்ததை வச்சு நீங்கள் ஓரளவுக்கு இதில் நரேட் பண்ண முடியும். प्रश्न 4, शुद्ध सोने में तांबे की मिलावट या तांबे में सोना, गांधी जी के आदर्श और व्यवहार के संदर्भ में यह बात किस तरह झलकती है, स्पष्ट कीजिए. இந்த டேர்ம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் क्वेश्चनले பார்த்தோம். கோல்டோட காப்பரா இல்லை காப்பரோட கோல்டு சேர்க்குறோமா. ஸோ இது ரிலேட்டடாக காந்திஜி வந்து இதை விவகார ஒரு ஆதர்ஷ் பிஹேவியர் அப்புறம் அந்த தாட் அந்த ஐடியல் தாட்டோட எப்படி வந்து கம்பேர் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி இதை வந்து ரெஃபர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பஷ்ட் कीजिए, प्लीज़ एक्सप्लेन. उत्तर, शुद्ध सोना आदर्शों का प्रतीक है. शुद्ध सोना அதாவது பியோர் கோல்டு வந்து எதனுடைய சைன் அப்படின்னா ஆதர்ஷம். அந்த தாட் நான் சொன்னேன் இல்லையா, நானும் பர்ஃபெக்டாக ட்ரீம் ஆஃப் பர்ஃபெக்ஷன். ஸோ நானும் பர்ஃபெக்டாக இருக்கணும், என் ஆப்போசிட்டில் இருக்கணும் பர்ஃபெக்டாக இருக்கணும். அப்புறம் அந்த தாட் அவங்களுடைய அந்த ஐடியலிஸ்டிக்கான பர்சனுடைய தாட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு குட்னஸ் நடக்கும்னு சொல்லிட்டு நம்புவாங்க. தே பிலீவ் இன் குட்னஸ். ஸோ அந்த மாதிரி வர்றது தான் இந்த இடத்துல ஆதர்ஷம் அப்படின்றது. ஓகே, நல்ல விஷயங்கள் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறது. அதை வந்து இவர் பியூர் கோல்டோட சொல்கிறாரு, சைனார் சொல்கிறாரு. அவர் தாபா வியாபாரிக்தா का प्रतीक है. ஸோ தாபா காப்பர் வந்து எதன் போலது அப்படின்னா அந்த நடைமுறை போலது. ஓகே, गांधी जी व्यावहारिकता को ऊंचा स्तर देकर आदर्शों के स्तर तक लेकर जाते थे. காந்திஜி என்ன பண்ணுறாருனா வியாவஹாரிக்தா கோ அந்த நடைமுறையை மேலே கொண்டு வந்து ஊஞ்சா ஸ்தர் லாக்கர் அதுக்கு ஒரு மேலிடம் கொடுத்து ஆதர்ஷோं के स्तर तक அதாவது எந்த அளவுக்கு மேலே கொண்டு வராருனா அந்த ஆதர்ஷனோட கம்பேர் பண்ணுற அளவுக்கு மேலே கொண்டு வந்து கொடுக்குறாரு. அர்த்தாத் அதாவது என்னென்னா மீனிங் விச் மீன்ஸ் தாபேமே சோனே மிலாத்தே ஹே அப்படின்னா என்ன, தாபேமே காப்பர்னோட கோல்டை கலக்கிறாரு. மிலாத்தேனா விச் மீன்ஸ் மிக்சிங். वे नीचे से ऊपर उठाने का प्रयास करते थे. அவர் வந்து எதுக்கு முயற்சி செஞ்சார், பிரயாஸ் அப்படின்னா முயற்சித்தல். அவர் வந்து எதுக்கு முயற்சி செஞ்சார் அப்படின்னா நீச்சே சே ஊப்பர் கீழேருந்து மேலே எடுத்துகிட்டு வரதான் அவர் முயற்சி செஞ்சார். ந கி ஊப்பர் சே நீச்சே கிரானேக்கா அவர் மேலேருந்து கீழே கொண்டு வரணும்னு நினைக்கல. அந்த ந அப்படின்றது நாட். ஓகேவா. ஸோ கீழேருந்து மேலே கொண்டு வரணும் தான் நினச்சாரு. இப்போ என்ன பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக அவர் வியாவகாரிக்தாவை வந்து ஆதர்ஷனோட கொண்டு வந்து நிறுத்தியிருக்காரு. வியாவகாரிக்தாக்காக ஆதர்ஷ கீழே கொண்டு போகலை. அதான் சொல்கிறாங்க, கீழேருந்து மேலே எடுத்துகிட்டு வந்தார், மேலேருந்து எதையும் டவுன் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாரு. इसलिए कई लोगों ने उन्हें प्रैक्टिकल आइडियलिस्टिक भी कहा. இதனால் நிறைய மக்கள் வந்து எல்லோரும் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஹீ இஸ் அ ப்ராக்டிக்கல் ஐடியலிஸ்டிக், ரொம்ப ப்ராக்டிக்கல் ப்ளஸ் ஐடியலிஸ்டிக் பர்சன் அப்படின்னு அவரை சொல்லியிருக்காங்க. வாஸ்தவமே வியாவகாரிக்தா சே பரிச்சித்தே. ஆனால் ரியலாக சொல்லணும்னா நடைமுறை பற்றி நல்லா தெரிஞ்சவர்.
लोगों की भावनाओं को पहचानते थे. ஸோ மக்களினுடைய அந்த தாட் என்ன, மக்களினுடைய பிஹேவியர் என்ன, அதையும் வந்து அவர் நல்லா புரிஞ்சிருக்காரு. इसलिए वे अपने विलक्षण आदर्शन चला सकते थे. இதனால தான் அவர் வந்து விலக்ஷன் ஆதர்ஷ்னா ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ஐடியலிஸ்டிக்கான ஒரு பர்சனாக அவர் இருந்து வழி நடத்தியிருக்காரு. चला सके और पूरे देश को अपने पीछे चलाने में कामयाब रहे. அவரும் அந்த பாதையில் நடந்து இந்த நாட்டு மக்களையும் அவரை பின்பற்றி நடக்கிற மாதிரி பூரே தேஷ்கோ ஸோ ஹோல் கண்ட்ரியை வந்து அப்னே பீச்சே சலானையுமே தனக்கு பின்னாடி வழி நடத்தி கொண்டு வரதில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தார் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஆக்சுவலாக எல்லா கொஷினுமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. எதுவுமே ரொம்ப பெரிய கான்செப்ட்லாம் இல்லை. ஒரு 2-3 டேர்ம்ஸ் தான் உங்களுக்கு ரிப்பீட் ஆகி வருது. நீங்கள் ஃபர்ஸ்ட் கொஷினதே பாருங்கள், வியாபாரிக்தா, ஆதர்ஷ, சோனா, தாபா. ஸோ இந்த டேர்ம்ஸ் தான் உங்களுக்கு ரிப்பீட் ஆகி வருது. ஒரு கொஷினில் ஒரு மாதிரி கனெக்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த ஃபஸ்ட்டு 3 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். இதில் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோஸ் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கொஷின் ஆன்சர்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தன்யவாத்.